ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா, சாரிடா, ஓகேங்களா? வீடியோ டிலே ஆகிறதுக்கு ஸோன் எல்லாமே சரியாயிடும். நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் வரும், ஓகேங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது நம்ம சிக்கக்கூடாது கான்ட்ராக்ட் ஓவர் பார்ட் 5 போய்க்கலாம்டா. பார்ட் 4 எப்படி கம்ப்ளீட் பண்ணுமோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம பார்ட் 4 விட்டது நம்ம லாஸ்ட்டாக நம்ம சுகா அண்ட் அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு கிளாப் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஷாக்கடாக திரும்பி பார்த்துருப்பாங்க. அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாமா? இப்போது நம்ம சுகா அண்ட் அவங்க வந்து திரும்பி பார்க்க ஒரு பர்சன் சொல்கிறாங்க, வாவ், ஸோ இதனால தான் நீ வந்துட்டு டேவை மேரேஜ் பண்ணிக்கலாம், அதான ரீசன். ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. நம்ஜூன் ஹயாங் அப்படி சொல்கிறாங்க. நம்ஜூன் ஹயாங் தான் சொல்லிட்டு கிட்ட வராங்க. வந்து பார்க்குறாங்க, பார்த்தா ஃபேஸில் அடிபட்டுருக்கு. அங்கே சுகாவோட ஃபேஸில் பிளட் வருது. இதெல்லாம் என்னது அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர் தானே சொல்லி கேட்குறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் கால் பண்ணது எனக்கு தான், நான் தான் நம்ஜூன் ஜங்கோட பிரதர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க, நான் தான் கால் பண்ணேன், நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் 2 பக்கமும் கேட்கணும், சரியா? ஜங்குக்கு எதுக்காக ஒன்று பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிற இவரை நீ எதுக்காக அடிக்கிற அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவர் 2 பிஸ்னஸ் பார்ட்னராக எங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி அவருக்கு உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜூன் கேட்க. இப்போ ஜங்கு சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், ஃபஸ்ட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் ஃபஸ்ட்டு பேசிக்கிறேன் சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. இப்போ இங்கே நின்று பேச போகிறோமா சொல்கிறாங்க. இறக்கிடுவாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. கீழே வந்துட்டு ஒரு ரூமுக்கு ஒரு ஆஃபீஸர் ரூமாக வந்துட்டு அப்படியே வந்து லாக் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே இருக்காங்க. இப்போது நம்ம நம்ஜூனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ஜூன் என்ன ஜங்கோட அண்ணாடா, ஓகேங்களா? இவங்க வந்துட்டு ஒரு காலேஜில் பிரின்சிபலாக இருக்காங்க. அது ஓன் காலேஜ் தான் அவங்களுக்கு. இப்போ அவர் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கோட பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என்னோடய ஒய்ஃப் கூட அவங்களோட பிரதர் வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸ் மீட்டிங்கை கேன்சல் பண்ண ரொம்ப டைம் ஆகுது. ஆனால் நிறைய மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து பர்சனலாக வந்து ப்ராப்ளம் பண்ணுறாரு அப்படி சொல்கிறாங்க. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு. இல்லைனா எனக்கும் பிஸ்னஸுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹேங் அப்படின்னா நான் அப்படி இல்லை ஹேங் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் அப்படி உள்ளே வராங்க. நான் உள்ளே வரலாம் சொல்கிறாங்க. வாஜின் அப்படி சொல்கிறாங்க. ஜென் யாரும் டாக்டரா, ஓகேங்களா? அவர் வந்து பார்க்குறாரு. 2 பேரும் ஃபேஸ் பார்த்தா அங்கங்கே பிளட் வருது. இதெல்லாம் என்ன சொல்லி கேட்குறாங்க. சின்ன ஏங்க சொல்கிறாங்க, உன்ட்டு அப்புறம் பேசிக்கிறேன் சொல்லிட்டு. இப்போ சின்ன தான் 2 பேருக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி விடுறாரு. ஏன்னா நம்ம சுகாவுக்கும் ஜங்குக்கும் 2 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜின் கேட்குறாங்க, ஜங்குக்கு நீ இப்படி இருப்பேன் நினச்சி பார்க்கல. அவனோட நம்ஜூன் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்னுடைய ஜங்குக்கா அப்படி இருக்கான் அப்படி சொல்லிட்டு, ஏன் ஜங்குக்கு அப்படி இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. எங்கள் உங்களுக்கு புரியாது, எங்கள் எல்லோரும் எனக்கு தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுட்ருக்கோம் எனக்கு புரியலையே. அவரோட ஒய்ஃபு அவரோட குழந்தை அதை போய்ட்டு உன்னோடதுன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் அவங்க வந்து மேரேஜ் ஆனவங்கள அவங்கக்கிட்ட போய்ட்டு நீ அப்படி மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. நான் மிஸ்பிஹேவ் பண்ணல, ஹீஸ் மை லவ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு கேட்குறாங்க. என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட கண்ணில் அவ்வளோ டேஸ் இருக்குது. நீங்கள் கேட்பீங்களா, ஹேங் எதுக்காக ஒரு வருஷத்தில் இத்தனை கண்ட்ரி போகிற எதுக்காக சுற்றிட்டு இருக்கா சொல்லி கேட்பீங்களா சொல்கிறதுக்கு. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி நான் சுற்றுறதே என்னோட ஜிம்மில் பார்க்குறதுக்காக தான். என்னோட ஜிம்மில் கண்டுபிடிச்சிட மாட்டேன், நான் எங்கேயாவது பார்த்துட மாட்டோமா. அவன் நேம் ஜிம்னுன்றதை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. அவனோட பிக்சர் மட்டும் தான் இருக்குது. அதை வச்சு எதுவுமே அவனை கண்டுபிடிக்க முடியல. அவன் எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் ஆக்டிவாக இல்லை. அவனோட முன்னாடி நேம் வந்து சர்நேம் வந்து பார்க்குறது கூட தெரியாது. நான் அப்படி தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் என்னோட ஜிம்மினோட உயிர்னா எனக்கு அவனா அவ்வளோ பிடிக்கும். அவனை தாண்டி வேறு யாரும் யோசிக்க முடியல. இவன் நான் டேக்கிட்டே சொல்லிட்டேன். அந்த ரீசனுக்காக தான் நானும் டேவும் வெயிட் பண்ணணும். அவன் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டேக்கு என்னை வந்து வெல்விஷாரை தான் பார்க்குற ஒரு கம்ஃபர்ட் சோனான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் டர்ன் பண்ணி டேவை பார்க்குறாங்க. நம்ம டே யாரா நம்ம ஜின்னோட தான் பிரதர் தான், ஓகேங்களா? அவங்க ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க. சின்ன பார்க்குறாங்க. நம்ம டே பார்த்துட்டு மாறியாரு. ஹேங் சொல்கிறாங்க, என்ன டே இதெல்லாம்? அப்பா அம்மா உனக்கு மேரேஜ் பண்ணிட்டு எவ்வளோ ஆசையாக இருக்காங்க, உனக்கும் ஜங்குக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி எவ்வளோ டேஸஸ் ஆகுது, நீ இப்படி இருக்கா சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், நீங்கள் ஆசைப்பட்ட போதுமா, நீங்களும் நம்பிடும் ஏன் ஒருத்தர் பிடிச்சதானே உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. நான் அப்படி இல்லை, நானும் சரி நம்ம ஜங்குக்கும் சரி ஒருத்தர் பெஸ்ட் ஃப்ரெண்டாக சோல்மேட்டாக நினைக்கிறோம். எங்களால் அப்படியே யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. சின்னைக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி, அது ஓகே. ஆனால் இப்படி எத்தனை டேஸ் தான் இருப்பீங்க? அந்த பையனை தேடாமல் நான் தேடிட்டு தான் இருந்தேன். என்னால் கண்டுபிடிக்க முடியல அவ்வளோதான். ஆனால் ஏதோ அவன் இப்போ என்கிட்ட வந்து என்னோட கண்ணு முன்னாடி வந்திருக்கான். ஏன்னா அவன் தான் என்னோடய ஃபேட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ சுகா அப்படியே டேபிளே ஓங்கி பஞ்ச் பண்ணுறாரு. சுகா பார்க்க ஜின்னுக்கு ஆரம்பிக்கும் பயமாக இருக்குது. இப்போ ஜின்னு வந்து பார்க்குறாரு. கொஞ்சம் அமைதியாக சொல்லிக்கிட்டே வராங்க. அங்கே பாருங்கள், சுகா சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் பிரதரில் அவங்க சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. ஜிமின் என்னோட ஒய்ஃபு, ஜிமின் என் கூட தான் இருப்பான். ஜிமின் அண்ட் பேபி என் கூட இருப்பாங்க. நாங்கள் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தோம், சரியா? எங்கள் ஃபேமிலியோட ஹாப்பினஸாக போயிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் பிரதர்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை பணமே லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல, நான் பிஸ்னஸ் டீலை கூட கேன்சல் பண்ணிவிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் எப்போவும் என்னோட ஜிமின் வந்து உங்கள் தம்பி தான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த ரீசனுக்காக தான் உங்களை வர வச்சு நான் பேசுகிறேன். இல்லைனா எப்போவும் நான் வந்துட்டு அவங்க கூட கிளம்பி போயிருப்பேன். நான் அவங்ககிட்ட பேசிட்டு இங்கே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க.
இப்போது நம்ம ஜின் பார்க்குறாங்க, அதுக்காக தான் நீங்கள் அனுப்பி வச்சுட்டீங்க சொல்கிறாங்க. ஆமாம், நான் அனுப்பி வச்சுட்டேன். என்னோடய ஒய்ஃபும் என்னோட குழந்தை சேஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உங்களோட குழந்தை, அது ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. உன் குழந்தைன்னா ஏதோ சொல்கிறேன் உன் குழந்தைன்னு சொல்லிட்டு சரி நம்ம சுகா சண்டை போடுறாங்க. அது ஏன் குழந்தை, உன் குழந்தை இருக்கலாம், ஆனால் அது ஏன் குழந்தை இல்லை, அது லீகலாக மின்னியவங்களோட குழந்தை தான் இருக்குது, ஓகேவா சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஜங்குக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, குழந்தையா சொல்லிட்டு இப்போதே இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, குழந்தை சொல்லிட்டு நம்ம யாரும் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு சொல்கிறாங்க, அது எனக்கும் ஜிவினுக்கும் பிறந்தது ஏங்க சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல ஆரம்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆரம்புக்கும் சின்னுக்கும் என்ன சொல்கிற ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏங்க அது என்னோட பேபி, எனக்கும் ஜிவினுக்கும் சொல்கிறாங்க. இப்போ சுகாவுக்கு அதை கேட்க கோவம் வருதுங்க. பாரு ஜங்கு, நீ அதே பேசிட்டு இருக்காத சொல்கிறாங்க. உண்மை தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. டேவை பார்த்து இவங்க மறைக்கிறாரு. ஆனால் டேக்கு இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இப்படி பேசணும்னு தோணுது இல்லை. ஏன் அப்படின்னா டே பண்ணி எவ்வளோ பேர் சுற்றிருப்பாங்க, எவ்வளோ பேர் லவ் க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் சுற்றுவாங்க. ஆனால் யார் மேலே டேக்கு லவ்வுன்னே வந்ததே இல்லை. இவன் திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஆனால் இவங்க இப்படி நடந்துக்கிறத பார்க்கும்போது அவருக்கு அவர் மேலே ரொம்ப லவ் வருது. ஏன்னா ஜிமின்கிட்ட அவர்கிட்ட அவர் எந்த ஹாப்பினஸும் கிடைக்கல. ஜஸ்ட் 2 பேரும் ஒரு எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாக ஒரு பிரதர் மாதிரி தான் இருக்காங்க. அப்படின்னு அவங்களுக்காக அவர் அவ்வளோ பண்ணுறாரு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகுது நம்ம சுகா மேலே. சுகா இவ்வளோ அட்டாச்சாக இருக்கிற, ரொம்ப கேரிங்காக, ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறாரு சொல்லிட்டு அவருக்கு அவரே பார்த்துட்டு அட்மிட் பண்ணுறாரு நம்ம டே. இப்போ இவங்க பார்க்குறாங்க, பாருங்கள் இவருக்கும் உங்களுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிறது நல்லது சொல்கிறாங்க. அதை நீங்கள் சொல்லக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜின் பார்க்குறாங்க, எதுக்காக நீ அவர்கிட்ட ஷவுட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நான் ஷவுட் பண்ணுறேன்னு பின்ன எப்படி கையாங்க என்னோட ஒய்ஃபை போய்ட்டு அவரோட ஒய்ஃப் இங்கே பாரு, எனக்கு புரியல, இங்கே பாருங்கள் சுகா கொஞ்சம் அமைதியாக இருங்க, நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜின் தான் எல்லாரையும் காம் பண்ணுறாங்க. ஏன்னா ஜின் வந்து ஒரு சைக்காலஜி டாக்டர், ஓகேங்களா. இப்போ அவர் உட்கார வச்சுட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் இவங்க நல்லா பார்க்குறாரு, இவங்க மென்டலி அட்டாச் ஆகிருக்காரு நம்ம ஜிமின் கூடயும் இந்த பேபி கூடயும், அதனால தான் இவ்வளோ பேசுகிறாரு சொல்லிட்டு அவருக்கு புரியுது. இங்கே பாருங்கள் இவங்க நீங்கள் எந்த மாதிரி ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரியும் நானும் ஜிமினும் வேறு மாதிரி கப்பலாக இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னோட ஜிமின் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அவங்க 2 பேரும் கம்ஃபர்ட் ஜோன். நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரீசன் அவங்க மட்டும் தான் சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பின்னு சொல்கிறது ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கீங்க, தாண்டி எதுவும் இல்லை, உங்களுக்கு ஒரு லவ் லைஃப் வேணும் இல்லையா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ சொல்கிறாங்க, எனக்கு அப்போலாம் லவ் லைஃப் வந்து தேவையே இல்லை, என்னோடய பையனோட என் பையன் மின்னும் என்னோடய ஜிமின் மட்டும் போதும் சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கோவம் வருது, என் பையன் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல ரொம்ப கோவம் வருது. இப்போ ஜங்கு நான் நம்ஜின் பார்க்குறாங்க, ஆனால் லீகலாக அவன் வந்து அவனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கிட்ட ஜஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டா மட்டும் போதும் சொல்கிறாங்க, வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாங்க. ஒரு லவ் கொடுக்கணும், என்றைக்காவது ஒன் டே ஜிமின் நினைக்க மாட்டேன். நீங்கள் நினைக்கிறீங்களா ஜிமின் கூட ஹாப்பியாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக ஹாப்பியாக இருக்கலாம், ஆனால் நினைப்பான் ஒன் டே வந்து என் ஜிமின் நினைப்பான் நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆகிடுச்சு, நம்ம லைஃப் இப்படியே போயிடுச்சு சொல்லிட்டு என்னோட ஜிமின் கண்டிப்பாக நினைப்பா சொல்கிறாங்க. என் ஜிமின் நினைக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. மாறி சண்டை தான் வருது. இப்போ நம்ம நம்ஜனா கேட்குறாங்க, எனக்கு புரியல, நீயும் ஜிமுனு எந்த மாதிரி லைஃப் லீட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியலையே, நீ கொஞ்சம் சொல்கிறியா சொல்கிற ஜங்குக்கு பார்த்து கேட்குறாங்க. இப்போ சுகா சொல்கிறாங்க, ஜஸ்ட் அவங்க லிவிங் டூவில் கதையில் இருந்திருக்காங்க, மற்றபடி எதுவும் சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் ஜஸ்ட் இது மட்டும் தான் சொல்லியிருக்காரு, மற்றபடி அவங்க எந்த மாதிரி லைஃப்பை லீட் பண்ணாங்கன்றதை சொல்லவே இல்லை. அது எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல வந்திருப்பார். இப்போ ஜங்கு சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து லீட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்களே வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லுவீங்க சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி ஜிமினி தெரியும் சொல்கிறாங்க. அப்படியே ஒரு 5 years பிஃபோர் போகலாண்டா, ஒரு 5 years பிஃபோர் முன்னாடி நம்ம ஜங்குக்கு காய் மெக்க 4 பேரும் பிஸ்னஸ் முடிச்சுட்டு, அதாவது பிஸ்னஸ் மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு பார்ட்டிக்காக போகிறாங்க. அந்த பார்ட்டி வந்து ஒரு கிளப்பில் தான் நடக்குது. அந்த கிளப்புக்கு தான் இவங்க 4 பேரும் போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு மெக்க 2 பேரும் வந்து லைட்டாக ஒரு வந்து ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. மெக்கும் காயும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டு ஒரு பசங்க 4 பசங்க சேர்ந்து கேக் கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பர்சன் சொல்கிறாங்க, பாரு என்னோட பர்த்டே விஷயத்தை வந்துட்டு கேட்க போகிற போச்சு நீ செய்யணும்னு சொல்கிறாங்க. நீ சொல்லு என்ன செய்யணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்காக நீ டான்ஸ் பண்ண சொல்கிறாங்க. இங்கே நான் டான்ஸ் பண்ணுமா வச்சு வேண்டாம் நான் நம்ம ரூமுக்கு பண்ணி காட்டுற சொல்லி இல்லை நீ எனக்கு இங்கே பாருங்க ஏன் கூட சேர்ந்து சொல்கிறாங்க. வேண்டாம் ஃபிலிக்ஸா வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை நீ கூட பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிமின் அண்ட் ஃபிலிக்ஸ் 2 பேரும் முதல்ல ஹேண்ட் பிடிச்சப்போ எல்லோரும் அப்படியே ஒதுங்கிடுறாங்க. இவங்க 2 பேர் நைட்டில் நடுவில் சென்டரில் நிற்கிறாங்க. அவங்க மேலே அந்த கலர் லைட்லாம் அடிக்கிறாங்க. இப்போது ஃபைனல் அவங்க 2 பேர் டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேறு லெவலில் ஒரு டான்ஸு அப்படி இருக்குது. அங்கே நிற்கிற பொண்ணுங்க பசங்க சொல்லிட்டு எல்லோரும் அந்த டெண்டர் வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஐயோ இப்படி ஒரு டான்ஸாக எப்படி டான்ஸ் பண்ணுறாங்க பாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் வச்சக்கண்ணு வாங்காமல் டான்ஸ் பார்க்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஜிமினி பார்க்குறாங்க. அப்படி ஒரு லுக்கு, அப்படி ஒரு க்யூட்டு அழகு எல்லாம் சேர்ந்து அந்த டான்ஸ் பண்ணும்போது அவருக்கு அட்மையர் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு ஐஸை எடுக்கவே முடியல அவர்கிட்ட. ஜங்குக்கு எப்படின்னா லவ் லைஃப்குள்ளே போக அவருக்கு விருப்பமே கிடையாது. லவ்னா ஒரு தலைவலின்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான் நம்ம ஜங்குக்கு. அப்படின்னு அவரதே அறியாமல் ஒரு பார்த்துட்ருக்காரு. அவரால் ஐஸை எடுக்கவே முடியல. அப்படி ஒரு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக இவங்க டான்ஸ் பண்ணி பிடிக்க மொத்த பேரும் கிளாப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அண்ட் ஃபிலிக்ஸ் 2 பேரும் அப்படி கீழே வந்து பவ் பண்ணுறாங்கடா. இவங்க 2 பேரும் இப்போ ஜிமின் அண்ட் ஃபிலிக்ஸ் இன்னும் 2 பேரும் கூட நிற்கிறாங்க. ஏன்னா நம்ம யோனிச்சோனும் நம்ம நிற்கிறாங்க. அப்படியே கிளாப் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் குரூப் டான்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு 4 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்க கூட எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் தனியாக டான்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 4 பேர் சேர்ந்து டான்ஸ் பண்ணியிருப்பாங்களா அந்த டைமில் தான்
நம்ம ஜங்குக்கு வந்து போகிறாங்க ட்ரிங்கை வச்சுட்டு. இப்போ எல்லாருமே ஒரு ஹேண்டை மாற்றி மாற்றி ஆடிட்டுருக்காங்க. இவங்க ஹேண்டை மாற்றி மாற்றி டான்ஸ் பண்ண கரெக்டாக ஜிம்மோட ஹிப்பில் ஒரு ஹேண்டு வருது. ஜிம்மின் பார்க்குறாங்க, யாரை சொல்லிட்டு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு பர்சன் அவ்வளோ ஹாட்டாக ஹேண்ட்ஸம் அப்படி நின்றுருக்காரு, அவ்வளோ அழகு, ஒரு மாதிரி நின்றுருக்காரு. பார்க்குறாங்க, ஏய் மிஸ்டர் நீ யாரை சொல்கிறாங்க? நான் யாருன்னு இருக்கட்டும், நீ யார், உன் பேர் என்ன அப்படி சொல்லிட்டு ரொம்ப டான்ஸ் பண்ணிட்டு கேட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு நீ கையை எடு, நீ யார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. என் பேர் ஜான் ஜங்குக் சொல்கிறாங்க. சரி மிஸ்டர் ஜான் ஜங்கு, கொஞ்சம் கையை எடுக்கிறீங்களா அப்படி சொல்கிறாங்க. எடுக்க முடியாது சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஜிம்மோட ஹிப்பில் அப்படியே ஹேண்ட் வச்சு ப்ரெஸ் பண்ண. போவட்டு என்ன பண்ணுற, ஹேண்ட் எடு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. நீ எதுக்காக என் கூட டான்ஸ் பண்ணுறியா, ஹேண்டை விட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு விட்டுறதவே இல்லை. அவரோட ஒரு ஹேண்டா நம்ம ஜிம்மோட ஷோல்டர்லையும் இன்னொரு ஹேண்டா ஜிம்மோட ஹிப்லேயும் அப்படியே அவர் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்காரு. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, பாரு மிஸ்டர் பர்வர்ட் சொல்கிறாங்க. நான் பர்வர்ட் இல்லை சொல்கிறாங்க. நீ பர்வர்ட் தான், இப்போ என்ன பண்ணிட்டுருக்க, என்னோட பெர்மிஷன் இந்த ஹிப்பில் ஹேண்ட் வச்சுட்ருக்க, என்கிட்ட டான்ஸ் பண்ணிட்டுருக்க, நீ பர்வர்ட் இல்லாமல் வேறு என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் பர்வர்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்டே வராங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறா சொல்லிட்டு ஜங்குவோட செஸ்ட்டில் ஒரு ஹேண்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணிடுறாரு. ப்ரெஸ் பண்ண ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் இன்னும் ஜிம்மில் க்ளோஸாக இருக்கிறாங்க. 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக நினச்சிருக்காங்க. இப்போ ஜங்கோட ஹார்ட் பிரீத் வந்துட்டு நம்ம ஜிமின் மேலே படுத்த. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு மிஸ்டர் பர்வர்ட் கொஞ்சம் தள்ளி போ அப்படி சொல்கிறாங்க. எங்கே பார்த்தா இவங்க 3 பேரும் டான்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த சைடு மெக்க கூட அந்த டான்ஸில் கலந்துருக்காரு. அவர் டான்ஸ் பண்ணிருக்காரு. ஜிமின் மட்டும் ஜங்கு கூட அப்படி பேசிட்டு இருக்காங்க. தள்ளி போ, இங்கே டான்ஸ் பண்ணிட்டே இவரோட கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கூட்டிகிட்டு வந்துட்டாரு. பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு டார்க் பிளேஸ் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. சரி நீ என்ன பண்ணுற சொல்கிறாங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் ஜிம்மில் போய்ட்டு கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்முக்கு புஷ் பண்ணவே முடியல. ஜங்குக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி பிடிச்சி வச்சிருக்காரு டைட்டாக. பவர்ட் இங்கே பாரு சொல்கிறாங்க. அவர் என்ன ஸ்ட்ராங்காக கிஸ் கொடுத்துட்டே இருக்கா. ஜிம்முக்கு ஒரு கட்டத்தில் எதுவுமே பண்ண முடியாமல் அமைதியை விட்டுறாரு. ஸ்ட்ரகிள் பண்ணவே இல்லை. அவர் ஃபுல்லாக கிஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்க்க ஜிம்மின்னு பார்க்குறாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்காக இப்படி கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கேட்குறாங்க. ஜங் பார்க்குறாங்க. எனக்கு உன் கூட உனக்கு என் கூட சொல்கிறாங்க. எங்க பாரு நீ தப்பாக நினைக்கிற மாதிரி இல்லை, எனக்கு உன் கூட ஒரு லிவிங் டுகெதரில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. என்ன லிவிங் டுகெதரா, நீ என்ன பர்வட்டா, இப்படி யாரும் தெரியாத ஒரு பையன்ட்டு வந்துட்டு லிவிங் டுகெதர்னு பேசிகிட்டு இருக்கா, என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிமின் கேட்குறாங்க. அதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் கேஸை எடுத்துகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்க. அப்படி பார்த்தா இது கூட என்னோட ஃபர்ஸ்ட் கேஸுங்க பாரு, உனக்கு ஃபர்ஸ்ட் கேஸோ செகண்ட் கேஸோ உன்னை பார்த்தா பர்வட் மாதிரி இருக்குது, நீ எத்தனை பேரோட கிஸ் பண்ணியிருப்பா சொல்கிறாங்க. இல்லவே இல்லை, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. சரி எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை, இப்போ எதுக்கு என்ன பர்மிஷன் கிஸ் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. உனக்கு பிடிக்கலையா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் இல்லை என்னால் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ கோவம் வருது. இங்கே பாரு மிஸ்டர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் ஜங்கோட தள்ளி வரேன்னு பார்க்குறா. ஸ்டில் ஜங்கோட ஹேண்டை ஜிம்மோட ஹிப்பில் விட க்ளோஸ் பண்ணி தான் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் தள்ளி போ மிஸ்டர் அப்படி சொல்கிறாங்க. தள்ளி போக முடியாது சொல்லு. பாய் ஃப்ரெண்ட் உனக்கு இருக்காங்களா சொல்கிறாங்க. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இல்லை உனக்கு எதுக்கு சொல்கிறாங்க. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் நீ அவங்கள கழட்டி விட்டு சொல்கிறாங்க. என்ன கழட்டி விட்டுமா, நீ என்ன பேசிகிட்டு இருக்க சொல்கிறாங்க. எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு உன் கூட எனக்கு அந்த லவ்வில் நம்பிக்கை இல்லை, லவ் அப்புறம் டேட்டிங் இதெல்லாம் சுத்தமாக விருப்பம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1 இயருக்கு மட்டும் நம்ம பேரும் ஒரு கான்ட்ராக்டில் ஒரு லிவிங் டுகெதர்லாம் சொல்கிறாங்க. கான்ட்ராக்டாக சொல்லிட்டேன். நீ என்ன பேசுகிற சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. நீ என்ன பிஸ்னஸ் மேனா, நீ என்ன எந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிமின் கிட்ட ரொம்ப டீப்பாக பேசிட்டு தான் இருக்காரு. ஜிமின் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஃபைனலாக இவங்க 3 பேர் தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்கு அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணிட்டு அப்படியே வந்துடுறாரு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்படி இவங்க போயிடுறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பாட்டுக்கு போயிடுறாரு, எதுவுமே சொல்லாமல். நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான்டா நம்ம ஜிமின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு காலேஜ் விட்டு வெளில வராங்க. வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு முன்னாடி வந்து பிளாக் கலர் கார் நிற்குது. ஜிமின் பார்க்குறாங்க. ஒரு பிளாக் கலர் காரில் ஒரு பர்சன் வந்து இறங்குறாங்க. ஜிமினுக்கு பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு இந்த பாவட்டு இப்போ இங்கே எதுக்கு வந்தாங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவங்க 3 பேர் பார்க்குறாங்க. அவங்க 3 பேர் பேசிட்டு வந்துருக்காங்க. ஜிமின் ஒன் ஸ்டெப் நின்றுறாரு. இவங்க 3 பேர் முன்னாடி போக நம்ம ஜிமின் நிற்க. அப்படியே ஜங்க் வந்து பார்க்குறாங்க. ஓகே வாய்ப்போ அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு இங்கே பாருங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு பேர் கூட ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு போகட்டு உன்னை என்ன சொல்கிறேன் கூப்பிட்றது தெரியல, தயவு செஞ்சு போ, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, நீ ஓகே சொல்லணும் சொல்கிறாங்க. என்னால் ஓகே சொல்ல முடியாது. என்னை எதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியல சொல்கிறாங்க. ஐயோ நீ நினைக்கிற ஒரு பர்சன் நான் இல்லை அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஜஸ்ட் லைஃப்பை ஹாப்பி என்ஜாய் பண்ணுவாங்க, மற்றபடி இந்த மாதிரி இல்லை அப்படி சொல்லிட்டேன். ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. சேம் நானும் அப்படி தான், எனக்கும் இந்த லவ் டேட்டிங்கு அந்த மாதிரிலாம் போயிட்டு கமிட்டடாக விருப்பம் இல்லை, எனக்கு உன் கூட ஒரு கான்ட்ராக்டில் ஒரு லைஃப் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அதை எப்படி இது பண்ணுறது தெரியல. இப்போ எப்படியோ ஜங்கு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ ஜிமினுக்கு இப்போ எவ்ரிடே நம்ம ஜங்கு அப்படி தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கே தெரியாமல் வந்து ஃபாலோ பண்ணுறதும் மீட் பண்ணுறதும் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுறாரு 1 வீக்காகவே. இன்றைக்கி ஒரு ஃபைன் டே நம்ம ஜிமின் ஒரு ஃபன் மாலுக்கு தான் போகிறாங்க. இன்றைக்கி வீக்கெண்டு, அதனால் சரின்ட்டு ஃபன் மாலுக்கு போக நம்ம ஜிமினும் ஹாப்பியாக ஜிமின் நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. நம்ம ஜிமின் லிஃப்ட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. பார்த்தா அங்கே அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த லிஃப்ட் கரெக்டாக க்ளோஸ் ஆகிடுது. ஜிமின் டர்ன் பண்ணி பார்த்தா யார் மேலே ஜிமின் ஒரு பர்சன் இருக்காங்க. இப்படி சொல்கிறாங்க. அவர் அப்படியே மாஸ்க் ரிமூவ் பண்ணுறது பார்த்தா ஜங்குக் தான். என்ன பண்ணிட்டு இருக்க சொல்கிறாங்க. நான் கேட்டதுக்கு எப்போ ஓகே சொல்கிறாங்க. என்னால் முடியல, நான் அந்த மாதிரி பர்சன் இல்லை ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு இப்போ அப்படியே ஃபோனில் ஆன் பண்ணி ஒரு இதை காட்டுறாங்க.
என்னது இதெல்லாம் சொல்கிறாங்க, நீ நல்லா ரீட் பண்ண சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம் அதை வாங்கி ரீட் பண்ணுறாங்க. இது இது என்னது இதெல்லாம் சரி வரும்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. எனக்கு உனக்கு என் கூட இருக்கணுமா என்ன சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரு லிமிட் டுகெதர் லைஃப் உன் கூட வேணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாமுக்கு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நான் யாருமே லவ்வில் ஃபாலோ ஆனதில்லை, எனக்கு லவ்வும் வந்துட்டும் இல்லை, எனக்கு லவ் பிடிக்காது, டேட்டிங் பிடிக்காது, எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாமுக்கு நிறைய ரூல்ஸ்லாம் எழுதி வச்சிருக்காரு. அந்த ரூல்ஸ் வந்து படிக்கும்போது ஜிம்னுக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. உண்மையாகவே நீ இப்படி தான் இருப்பியா சொல்கிறாங்க. ஆமாம், இதில் நான் ஒரு இது கூட மாற மாட்டேன், நீயும் அந்த ரூல்ஸ் வந்து கிராஸ் பண்ணக்கூடாது, லிமிட் கிராஸ் பண்ணாமல் இப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரிக்வஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஜிமின் எந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழணும்னு கொரியாவுக்கு வந்திருப்பாங்களோ அது வந்துட்டு இப்படி ஆசைப்பட்டுருக்க மாட்டார், ஒரு நார்மலாக ஒரு என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. ஆனால் நீ 1 இயர்க்கு அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ண மாட்டா சொல்லிட்டு ஜவுக்கு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் அவங்க சரி ஓகே நான் அக்ரி பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஓகே சொல்லியிருப்பாரு. இப்போ நெக்ஸ்ட் டே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்கிறாங்க, ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வேலை பார்க்குறாங்க, என்னடா பண்ணுறா சொல்கிறேன். இல்லைடா எனக்கு ஓகே தான் 1 இயர்க்கு மட்டும் சொல்கிறாங்க, இது ஓகே நினைக்கிறேன், ஓகே தான் சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு ஜிமின் அவங்க லக்கேஜ் எடுத்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜங்கு தான் வராங்க. வந்துட்டு ஜங்கு ஜிமினோட லக்கேஜில் எடுக்கிறாங்க, அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. போலாமல் சொல்கிறாங்க. ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க, சரி 1 இயர் தான் நீ சொல்லியிருக்க உங்கள் லைஃப் இது கொண்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு சரி கொஞ்சம் ஹாப்பியாக ஒன்றும் தப்பு இல்லை சொல்லிட்டு போயிடறாங்க. அனுப்பி வைக்கிறாங்க. ஜிமினோ லக்கேஜ் எடுத்துகிட்டு காரில் தான் வராங்க. ஜங்கு காரில் லக்கேஜெலாம் ஏற்றிட்டு அப்படி ஜிமினை ஹாப்பியாக கூட்டிகிட்டு வராரு. பார்த்தா ரொம்ப லாங்கில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். இப்போ ஜிமின் ஜங்கு 2 பேரும் வராங்க. வந்து நம்ம ஜிமின் அந்த வீட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ராகிறாங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வீடு. அப்படியே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு 2 பேர் லிவிங்கில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 2 காஃபி கப்பு சொல்லிட்டு எல்லாமே 2 திங்ஸாக இருக்குது. ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க, இது நான் செட் பண்ணால் நம்ம 2 பேருக்காக சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க, 1 வீக்கில் நான் அக்ரி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்களா சொல்கிறாங்க. தோணுச்சு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை, உனக்கு யார் லவ் கன்வர்ஸ் பண்ண நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன், உன்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு ஜிமின் அப்படி ஒரு மாதிரி தூக்குறாரு. என்ன பண்ணுற சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு சும்மா நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு பர்மிஷன் இல்லாமல் நான் தான் சொல்லியிருக்கேன், கான்ட்ராக்ட் படி உனக்கு பர்மிஷன் இல்லாமல் தொட மாட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஜிமின் தூக்கி அழகாக சுற்றிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எப்போவுமே இப்படி தானே அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு மனசில் படுத்து அப்படி பேசிடுவேன், அப்படி பண்ணிவிடுவேன், எதுக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அந்த ஜங்கோட அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே இப்போ நேருக்கு விடியா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் ஜிம்னும் போயிடல, ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு போய் ஒரு கபடி ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்துட்டு கப்பல் ட்ரெஸ்ஸாக இருக்குது. இதெல்லாம் என்ன ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. நம்ம 2 பேருக்கும் சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் இருக்கும்போது 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும் எனக்கு ஆசை சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமினும் இப்போ ஜங்கு 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் வேர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த சைஸ் மட்டும் தான் வேறு இருக்குது. நம்ம ஜிமின் வந்துட்டு அவருக்கு குட்டியாக அவருக்கு ஒன்று, நம்ம ஜங்கு கொஞ்சம் பெருசாக பெரிய டிஷர்ட்டாக போட்டுருக்காரு, நல்லா இருக்கு அழகாக பார்க்க. இப்போ குக்கிங் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம ஜங்கு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமின் போய்ட்டு பக்கத்தில் கவுண்டர் போய் உட்காந்துருக்காரு. நான் வெஜிடபிள் கட் பண்ணி தரவா சொல்கிறாங்க. கட் பண்ண தெரியுமா? கட் பண்ண தெரியும் சொல்லிட்டு நம்ம ஜிமின் கட் பண்ண போக கரெக்டாக ஃபிங்கர்லேயே வந்துட்டு கட் ஆகிடுது. அப்படி ஜிமின் அம்மா சொல்லிட்டு பெயினில் கத்துறாரு. ஜங்கு போயிட்டு அப்படியே நம்ம ஜிமினோட ஹேண்ட் எடுத்துகிட்டு மவுத்தில் வச்சிடறாரு அந்த பிளட்டை. அப்படியே வந்துட்டு சக் பண்ணுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுற ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஒரு எதுவுமே சொல்லாமல் பெயினாக இருக்கா ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஜங்கு கண்ணில் அப்படி ஒரு பார்த்துட்டோம். அதை பார்க்குற ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, மெல்ட் ஆகிட்டாரு. அங்கே பாரு எனக்கு ஒன்றும் இல்லை விட்டு அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஹேண்ட் எடுத்துட்டாங்க, எடுத்து போயிட்டு வாஷ் பண்ணுறாரு. இப்போ ஜங்கு தான் அங்கே வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரா, பேண்டெல்லாம் போட்டு விட்டு நீ உட்காரு நான் மட்டும் குக் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பெயின் இல்லை, ஜஸ்ட்டு சின்னதாக தான் கட்டாயிருக்கு சொல்கிறாங்க. எவ்வளோ பிளட் வந்துச்சு தெரியுமா சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி ஒரு ரொம்ப சாஃப்டாக இருக்கார். ஜிமினுக்கு இதை பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகேன்ட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ 2 பேருமே நம்ம ஜங்கு தான் ஃபுல் குக் பண்ணிட்டு ஃபீட் பண்ணுறாரு. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ரூல்ஸ் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு சொல்கிறாங்க, இங்கே பாரு ஃபுட்டை ஃபீட் பண்ணுற மாதிரி ரூல்ஸ் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஃபுட்டை அழகாக ஃபீட் பண்ணி அழகாக வந்து ஜிம்முக்கு தான் ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஜிமினும் ரொம்ப க்யூட்டாக அழகாக சாப்பிட்ருக்காங்க. ஜங்குக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மில் போயிட்டு அவரோட பர்மிஷனோட கேட்குறாங்க, நான் கிஸ் பண்ணவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மும் சரி ஓகே சொல்கிறாங்க. அவர் போயிட்டு ரொம்ப அழகாக சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு ஜங்கு கூட இப்படி இருக்கிறது, அவர் எல்லாமே பர்மிஷன் கேட்டு தான் பண்ணுறாரு சொல்லிட்டு இப்போ அப்படியே டேஸஸ் போயிட்டே இருக்கிற. ஆல்மோஸ்ட் இவங்க அங்கே வந்துட்டு ஒன்றா இருந்து 2 வீக்ஸ் ஆகுது. அந்த 2 வீக்ஸில் ஜிமின் ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கு எதுவுமே பர்மிஷன் இல்லாமல் ஜிமினை எங்கேயுமே ஆக்வர்டாக ஃபீல் பண்ண வைக்க மாட்டாரு. ஜிமினுக்கு வந்து பிடிச்சிருக்கு எப்படின்னா இது லிவிங் டுகெதர் மாதிரி இல்லை, அவங்களுக்கு வேறு மாதிரி லைஃப் மாதிரி இருக்குது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுட்ருக்காங்க. ஆனால் அவங்க வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு ஃபோன் டெக்ஸ்ட் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி ஜிமின் தாண்டா ஜங்குக்கு ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அவங்க ஆஃபீஸில் பெரிய லாஸ் ஆகிட்டுருக்கு, அதனால் ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. இந்த டைமில் ஜிமினை கால் பண்ணுறாங்க. ஏன்னா ஜங்குக்கு ரொம்ப நேரம் ஆகி வரல வீட்டுக்கு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு ரொம்ப கத்திடுறாங்க, இங்கே பாரு நான் உன்னோட ஹஸ்பண்டும் பாய் ஃப்ரெண்டும் இல்லை, நீ எனக்கு இந்த மாதிரி கால் பண்ணுறதுக்கு சரியா அந்த மாதிரி கால் பண்ணி எங்கே இருக்க இப்போ அப்படிலாம் கேட்கக்கூடாது சொல்லிட்டு ரூல்ஸ் நீ படிக்கிறியா சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப கத்திடுறாங்க. ஜிமினுக்கு அப்படி ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுதா. ஜிமின் எதுவுமே செலவு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு ரொம்ப டிசப்பாயிண்டடாக வந்துட்டு இருக்காரு. அவரோட அதை வந்து ஏற்றுக்க முடியல. அப்போ தான் ஒரு புரியுது, நம்ம இருக்கிறது லிவிங் டுகெதர் தான், நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது
இது வந்துட்டு நம்மளுக்கு அந்த உரிமைலாம் இல்லை சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது ஜங்குக்கு. அங்கே வந்துட்டு ரொம்ப நேரம் டென்ஷனாக இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் காய் மேக்கு நம்ம அதாவது காய் மேக்கு டீ இவங்க 3 பேருக்கு ஸ்டில் தெரியாது ஜிமின் கூட ஜங்குக்குள்ள லிவிங் டுகெதர் இருக்குது. அதனால் அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க என்னாச்சுடா சொல்கிறாங்க ஒன்றும் சொல்கிறாங்க சரின்ட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 11 o'clock இருக்குது. அப்போ தான் வீட்டுக்கு வராங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே சோஃபாவில் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்கு கரெக்டாக உள்ள வராங்க. உள்ள வந்ததுமே அவருக்கு ஜிமினை பார்த்ததும் ஜிமின் கூட ஒரு கத்தினதில்லை ஞாபகம் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஜிமின் சொல்லிக்கிட்டே வராங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் சாரி மிஸ்டர் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜிமின் இல்லை என்ன எதுக்காக சாரி சொல்கிறேன்னாங்க. இல்லை நான் நீங்கள் ரொம்ப நேரம் எப்போவுமே நேரமாக வந்துருப்பீங்களா ஃபர்ஸ்ட் டைம் உங்களை காணுமா அந்த ரீசனால் தான் கேட்டேன். ஒரு இப்படினாலும் நம்ம ஒரு ரூம்மேட் மாதிரி கேட்டேன். அவர் தான் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் உங்கள்கிட்ட அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம் சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு போயிடறாங்க. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 2 days ஜிமின் ஜங்குக்கு ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஜங்குக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவர் ரொம்ப பெயினாக இருக்குது. ஜிமினுக்கு பாரு ஜிமின் நம்ம சாரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் உங்களோட தப்பு இல்லை சாரிலாம் சொல்லாதீங்க. நான் ரூல்ஸை கரெக்டாக படிச்சுருந்துருக்கணும். கால் பண்ணக்கூடாது பாசங்களா அதுவும் நான் மறந்துட்டேன் சாரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஜிமின் அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஜிமின். அவருக்கு ரொம்ப டேஸ்டாக வருது. இப்போ ஜங்கு தான் பார்க்குறாங்க ஐம் சாரி ஜிமின் நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன்னா அதில் கத்திட்டேன் சொல்கிறாங்க. இல்லை உங்கள் மேலே தப்பு இல்லை ஜங்கு ஓகேனா நான் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை உங்களோட ஒய்ஃப் இல்லை நான் தெரியாமல் உங்களை காணுன்ற ஒரு மனித மனத்தில் தான் கேட்டுட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஜங்குக்கால தாங்க முடியல. ஐம் சாரி ஜிமின் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஜிமின் அப்படியே இறக்கி சோஃபாவில் குறைச்சிட்டு அவருக்கு முன் நீல் டவுன் பண்ணுறாரு. ஐம் சாரி ஜிமின் அப்படி கேட்க மாட்டேன் நான் கேட்கக்கூடாது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த ரூல்ஸில் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு போயிட்ட ஜிமின் அந்த ரூல்ஸே அடிச்சிடறாரு. கால் பண்ணக்கூடாது டெக்ஸ்ட் பண்ணக்கூடாது இருக்குல்லையா அதை அடிச்சிடறாரு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில். இங்கே பாரு உனக்கு எப்போ தோணாலும் எனக்கு கால் பண்ண டெக்ஸ்ட் பண்ண ஓகே வேணா கோவப்பட மாட்டேன் சாரி சொல்லிட்டா கெஞ்சிட்டே இருக்காங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜிமின் ஒரு டைம் கூட ஜங்குக்கு வந்துட்டு பர்சனலாக கால் பண்ணவே மாட்டார் டெக்ஸ்ட் பண்ணவே மாட்டார். ஜங்கு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அப்படி இருந்து கூட அவர் பண்ணுறதே இல்லை. ஒரு டைம் ஒரு ஹர்ட் ஆனதால் அவர் பண்ண மாட்டேன்றாரு. இதுதான் ரியாலிட்டி சொல்லிட்டு ஜிமின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு தான் ஆசையாக இருக்குது அவர் கால் பண்ண மாட்டாரா பேச மாட்டார அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் இவங்க 2 பேரும் ஆல்மோஸ்ட் எங்கள் லிவிங் டுகெதர் 3 weeks ஆகுதுடா. இந்த 3 weeksல தான் நம்ம ஜிமின் ரொம்ப அவ்வளோ அழகாக குளிச்சுட்டு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரெடியாகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க ஜிமின் வந்துட்டு எங்கே போகிற ஜிமின் சொல்கிறாங்க. நான் வெளில போகிறேன் ஜங்குக்கு சொல்கிறாங்க. வெளில எதுக்கு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. கிளப்புக்கு தான் போகிறேன் டான்ஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. டான்ஸ் பண்ணுறதுக்கு ஆமாம் நாங்கள் எப்போ வீக்கெண்ட் ஆனால் அப்படி போய்ட்டு ஃபன் பண்ணுவோம் அதனால தான் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை நீ போகக்கூட சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை இப்படிலாம் போகக்கூட சொல்கிறாங்க. வேறு சொல்கிறாங்க இந்த ட்ரெஸ் வேணால் போட்டு போக சொல்கிறாங்க. பார்த்து அந்த ட்ரெஸ் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இங்கே பாருங்கன்னா கிளப்புக்கு போகிறேன்னா இந்த மாதிரி தான் போட சொல்கிறாங்க. ஜிமின் போட்டு ட்ரெஸ் அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நானும் ஃபாலோ பண்ண மாட்டேன் சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. என்ன எதுக்காக சொல்கிறாங்க. இது வரைக்கும் இவங்க லிவிங் மூவ் ஆயிருக்காங்களே தவிர தாண்டி அப்படி எதுவும் இல்லை. ஆனால் ஜங்குக்கு அதை எப்படி சொல்கிறது கேட்குறதுக்கு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஜங்கு என்னதான் ஜங்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க அப்படி விட்டவர் லாக் பண்ணிட்டு எனக்கு ஒன்று அப்படி வெளில அனுப்ப பிடிக்கல சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஜிமினை புஷ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மேலே ஓவராகிட்டு இருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ நீ வேணும் ஜிமின் சொல்கிறாங்க. இல்லை இப்போ வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேணும் நீ இப்படியான டேட்டு போகிறல கண்டிப்பாக இப்போ நான் அனுப்ப மாட்டேன் சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்காக அப்படி சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப பொசசிவாக சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு பொசசிவ்ன்றது இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்கு சொல்கிறாங்க கான்ட்ராக்டாக நீ வேணால் மீறாமல் இரு நான் மீறுவோம் அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமினும் வேறு வழி இல்லாமல் பேக் கிஸ் பண்ணேன். அப்புறம் ஆல்மோஸ்ட் ஜிமினியே வந்துட்டு ஒரு மாதிரி இதாகிடுறாரு. அவருக்கு ஃபார்முக்கு வந்துடுறாரு. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக அவ்வளோ இதாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு மிட் நைட் இருக்கும் 3 o'clock நம்ம ஜங்கு தான் பார்க்குறாங்க. ஜிமின் அவ்வளோ டயர்டாகிட்டு அப்படி படுத்துருக்காங்க. பாவட்டு நீ எப்படி நடந்துக்கிறா சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்து ஜிமின் சொல்ல ஜங்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன் ஏன்னா நீ அப்படி ரெடியாக இருந்தியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பாக்கெட்லேருந்து ஒரு செயின் எடுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படியே நம்ம ஜிமினுக்கு வேர் பண்ணி விட்றாங்க. இது என்ன ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் கிஸ் ஹக் எல்லாருமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால தான் ரொம்ப மெமரபுளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க நான் உன்னோட பார்ட்னரில் சொல்கிறாங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் ஜிமின் 4 போய் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவர் மனசில் அவர் சொல்கிறாரு ஐ லவ் யூ ஜிமின் அப்படி சொல்லிட்டு அவர் மனசில் சொல்லிக்கிட்டே ஜிமின் ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு டேர்ஸ் வருது. ஜங்குனா மற்றவங்க மாதிரி இது கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் லிவிங் டுகெதர் வேறு மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்க டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமினுக்கு. ஜங்குக்கு ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிமின் இருக்கிறாங்க. ஜங்குக்கு ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சுட்டு ஜிமினோட காலேஜ் ட்ரெஸ் வரைக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு கம்பெனி செய்யணுன்ற ஜிமினுக்கு தெரியும். ஜங்குக்கு நீங்கள் ஒரு கம்பெனி செய்யணும் எதுக்காக இதுக்கு எல்லாமே இப்படி பண்ணுறா சொல்கிறாங்க. ஒர்க்குன்றது 2 பேரும் ஈக்குவலாக தானே பண்ணணும் அப்படி தானே ரூல்ஸில் இருக்க சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின் கான்ட்ராக்ட்றது எல்லாத்துலேயும் இப்படி இருக்காது ஓகேவா. இப்போ நீ இவ்வளோ டயர்டாக இருப்பா உன்னை போய் இந்த டைம் ஒர்க் பண்ண வைக்கணுமா நான் என்னால் முடியும் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் நம்மளுக்கு அது ஈக்குவலாக வேண்டாம் சொல்கிறாங்க. கான்ட்ராக்டில் ஒவ்வொன்றா வந்துட்டு எப்படின்னா கிராஸ் ஆகிட்டே இருக்குது. ஜிமின் மட்டும் அவரோட கான்ட்ராக்டில் கிராஸ் பண்ண மாட்டேறாரு. ஆனால் ஜங்குக்கு எல்லாத்தையுமே உடச்சிட்டு இருக்காரு. இவனா அவரையே அறியாமல் அவர் வந்துட்டு ட்ராப் பண்ணுவோன்னு சொல்கிறாரு. ஜிமின் ட்ராப் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ட்ராப் பண்ணுவேன் காலேஜை சொல்லிட்டு அவர் வந்து காலேஜ்
காலேஜ் ட்ராப் பண்ணுறாரு, பிக் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அவர் கான்ட்ராக்ட் பிரேக் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலன்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு அந்தளவுக்கு கேரிங் கொடுக்குறாரு, லவ் கொடுக்குறாரு. அவரோட ஜிம்னால ஜங்கு விட்டு தள்ளி போக முடியலன்ற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கா. ஒன் ஃபைன் டே நம்ம ஜிமின் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க ஜிமின் என்னாச்சு சொல்கிறாங்க. ஜங்குக்கு இப்போ ஆஃபீஸ் வந்து டயர்டாக வந்திருப்பாங்க. அது வந்து ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்ல போது அப்படி ஜிமின் லேப்பில் படுத்துக்கிறாங்க ஹெட் வச்சுட்டு. சோஃபாவில் ஜங்குக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. டயர்டாக இருக்குது ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அவர் ஹேண்ட் அப்படியே ஜங்கோட ஹெட்டில் சும்மா ரப் பண்ணி விடுறாங்க. டயர்டாக இருக்கா, அவங்க ரொம்ப டயர்டாக இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் அப்படியே கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுவா சொல்லிட்டு ஜிமின் வந்து மசாஜ் பண்ணி விடுறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நல்லா தூங்கியிருப்பாரு. இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock ஆகுது. ஜிமின் பார்க்குறாங்க பால்கனியை, ரொம்ப அழகாக இருக்குது. ஜங்கு பார்க்குறாங்க வந்து பேக் ஹக் பண்ணுறாங்க. ஜிமின் பயந்துறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப தேங்க்ஸ் ஜிமின், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, எனக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு, நான் தூங்கிட்டேன், எப்படி தூங்கணும்னு தெரியல, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு நினைக்கிறாங்க என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர், முன்ன மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்பில் மீட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினைக்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு எனக்கு இங்கே பாருங்கள் லைட்டாக வின்டராக இருக்கா. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த டைமில் பீச்சுக்கு போகணும்னு சொல்லி தோன்றாங்க. பீச்சுக்கு போகணுமா? ஆமாம் போகலாமா சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக, ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கண்டிப்பாக போகலாம் சொல்கிறாங்க. சரி 2 பேரும் பீச்சுக்கு தான் போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போயிட்டு அந்த பீச்சில் அப்படியே நடக்கிறாங்க, வாக் பண்ணுறாங்க. அங்கே ஒரு குட்டி குழந்தை, ஒரு அப்பா அம்மா 3 பேர் போகிறாங்க. அந்த பேபி ரொம்ப க்யூட்டாக அடம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அது ஒரு பாய் பேபி தான். இப்போ ஜங்கு அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஜிமின் கேட்குறாங்க எதுக்காக நீ ஸ்மைல் பண்ணுற சொல்லிட்டு. இல்லை நம்மளுக்கு இந்த மாதிரி பையன் சொல்கிறாங்க. நம்மளுக்கா சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. இல்லை அது வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி பையன் தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பையன் தான் அவன் இந்த மாதிரி சேட்டை பண்ணா நான் அவனை ரொம்ப எப்படி இந்த மாதிரி நான் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், எப்படி வந்து கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு நினச்சி பார்த்தா சொல்கிறாங்க. ஏன் உனக்கு பேபிஸ் பிடிக்குமா சொல்கிறாங்க. யாருக்கு தான் பேபிஸ் பிடிக்காம இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு பையன் பிறந்தா உனக்கு நேம் பண்ண யோசிச்சு வச்சேன் சொல்கிறாங்க. நேமா என்ன சொல்கிறாங்க. அவன் பேர் ஜங்சன் அப்போ சொல்கிறாங்க. ஜங்சன் ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஜிமினை வந்துட்டு நம்ம ஜங்கு வந்துட்டு ஜிமின் சன் அப்படி சொல்லி கூப்பிடுவார். அந்த சன்ன்றதை எடுத்துகிட்டு அவரோட பேர் ஜங்குன்றதை ஜங்குன்னு எடுத்துகிட்டு அது ஜங்சன் அப்படி சொல்லியிருப்பாரு. ஆனால் ஜிமின் வந்துட்டு கேஷுவல் எடுத்துகிட்டு வராங்க. அது ஒரு புரியல. நம்ம ஜிமின் வந்துட்டு ஜங்கு இந்த மாதிரி இதை யோசிச்சு வச்சிருப்பாரு. அப்போவே நம்ம ஜிமின் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருப்பார், ரொம்ப கேரிங்காக இருப்பார். அங்கே வந்து லவ் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள அது வந்து ரியலைஸ் நம்ம ஜங்குக்கு புரியுது. ஆனால் அவர் யோசிக்கிறார். ஜிமின்கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், அவனுக்கு வந்துட்டு விருப்பம் இருக்கணும்ல சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் யோசிச்சு தான் பண்ணுறாரு. அதனால் அவரே அறியாமல் அவர் அவ்வளோ டீப்பாக ஃபாலோ ஆகிட்டுருக்காரு. சேம் ஜங்குக்கு ஜிமினும் அப்படி தான். ஜங்குக்கு மேலே அவ்வளோ டீப்பாக ஃபாலோ ஆகிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு தாண்டா ஒன் டே பார்க்குறாங்க. ஜிமின் எந்திரிக்கவே மாட்டாங்க. ஜிமின் என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ஜங்குக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, உங்களுக்கு கால் வந்துட்டே இருக்குது, நீங்கள் கிளம்புங்க சொல்கிறாங்க. இல்லை உனக்கு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ வந்துட்டு நேற்று நைட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கே சொல்லிட்டு கிட்ட வராங்க. பார்த்தா அவ்வளோ ஹை ஃபீவராக இருக்குது. என்ன ஜிமின் இதெல்லாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜங்குக்கு நான் பார்த்துட்டு நீ போங்க சொல்கிறாங்க. இல்லை இவ்வளோ ஃபீவராக இருக்குது, நான் உன்னை விட மாட்டேன் சொல்லிட்டேன். ஜங்குக்கு அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணுறாங்க. அவருக்கு கால் வந்துட்டே இருக்குது, ஒரு ஃபோன்லாம் மீட்டிங் வந்து கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு போட்டு அந்த ட்ரெஸ்லாம் அப்படி சேஞ்ச் பண்ணிட்டு நார்மல் கிளாத் போட்டு ஜிம்மில் தூக்குறாங்க. என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க வா சொல்லிட்டு. ஏன்னா ஜிம்முக்கு அவ்வளோ ஃபீவராக இருந்திருக்கும். அப்படியே தூக்கிட்டு போய்ட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் டாக்டர் பார்க்குறாங்க. என்னாச்சும் சொல்கிறாங்க. இல்லை உங்கள் பார்ட்னராக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவும் சொல்ல பார்த்துட்டு இருக்காங்க. ஃபீவராக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கள் சொல்கிறாங்க. சரி அவங்களும் பார்க்குறாங்க. ஆமாம் ஹை ஃபீவராக இருக்குது, ட்ரிப்ஸ் போட்டுக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு இப்போ அவங்களும் வந்துட்டு ட்ரிப்ஸ் வந்து போட்டு விட்டுறாங்க. ஜங்குக்கு ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சா ஜிம்மி நல்லா தூங்குறாரு. ட்ரிப்ஸ் போட்டதுமே நம்ம ஜங்குக்கு தான் ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. அவருக்கு ஃபோன் ஸ்டில் வந்துட்டே இருக்குது. இப்போ அவர் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. யாரோ அப்படி சொல்கிறாங்க. நீ எங்கடா இருக்க, ஏன்டா மீட்டிங் வரல, இம்பார்ட்டன்ட் மீட்டிங் சொல்கிறாங்க. பாரு எனக்கு அதை விட இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, மீட்டிங் எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அது லாஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இது ஜிமினுக்கே கேட்டிருக்கோம். இப்போது ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க நீ தூங்க ஜிமின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிறாங்க. பாரு ஜிமின் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கிட்ட அவ்வளோ கேரிங்க பேசுகிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இந்த பெரிய மீட்டிங் கேன்சல் ஆகி சொல்கிறாங்க. ஓகே எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஓகேவா அது போனால் போயிட்டு போக சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியே கூட 4 பேர் கிஸ் பண்ணுறாங்க. அவனுக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ லவ் கேர் இருக்குது. ஓகே நான் ஏதோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை டேக் கேர்.